Good evening friends. Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து இது வந்து 100 கிராம் மிளகு வாங்கியிருக்கோம். 140 ரூபா. இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது 140 ரூபா. ஆனால் இந்த சண்டேயில் நம்ம ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருக்கோம்ல, நம்ம பொடியாக வாங்கினோம்னா இதோட விலையே வந்து அதிகமாக இருக்கும். நம்மளே நுணுக்கி வச்சுக்கலாம்ல. 140 ரூபா கொடுத்து 100 கிராம் மிளகை வாங்கி அதை பொடியாக நுணுக்கி வச்சுட்டு இப்போ எதுக்கெல்லாம் தேவை ஏற்படுதோ அதுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்குன்னு நான் என்ன பண்ணியிருக்கேன், மிளகு பொடி நுணுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஜீரகப்பொடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 100 கிராம் வந்து 90 ரூபா. இதையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவை ஏற்படும் போது நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் போய் இதுக்குன்னு போய் வாங்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் சுக்கு பார்த்திங்களா, சுக்கு வந்து ஒரு பொருள், இப்போ மருத்துவ குணம் உள்ளதில் சுக்கு ஒன்று. அந்த சுக்கை என்ன பண்ணணும், வாங்கி நம்ம வந்து நல்லா காய வச்சு அதோட தோல் எவ்வளோ தூரம் நீக்க முடியுமோ நீக்கிட்டு அதை என்ன பண்ணணும், நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் நசுக்கிறோம் இல்லையா, அந்த இதில் வந்து உருளையில் வச்சு நசுக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போடுங்க. டைரெக்டாக மிக்சியில் போடும்போது மிக்சிக்கு வந்து ஏதாவது ஏற்படும், மிக்சி பிளேடெல்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பண்ணிக்கோங்க. இது தூளெல்லாம் நுணுக்கிட்டு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணேன், இந்த டப்பாவில் வந்து உடனே எடுக்கும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பொருள் இருக்குதுன்னு. அதனால் வந்து ஜீரகப்பொடி, மிளகு பொடின்னு அப்படின்னு பர்மனெண்ட் மார்க்கரில் எழுதி வச்சுக்கலாம். இல்லை ஸ்டிக்கர் இருந்தாலும் ஸ்டிக்கரில் ஒட்டிக்கிட்டிங்கன்னா எடுக்கும்போது நமக்கு வசதியாக இருக்கும். இல்லை வேறு யாராவது வந்து நம்ம கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஹஸ்பண்டோ நம்ம பையனோ வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களும் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். இந்த பாருங்க, இப்போ வந்து நான் வந்து இதை சுக்கை நுணுக்கிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பொடியாகிடும். பார்த்திங்கன்னா சுக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து பாயசம் பண்ணுறப்ப இல்லை சில விஷயங்கள் பொங்கல் இதுக்கெல்லாம் சுக்கு போடுவாங்க. அதே மாதிரி இந்த வெல்லம், இந்த இந்த என்ன சொல்லுவாங்க, பொரி உருண்டை, அதே மாதிரி பர்ஃபி இதெல்லாம் பண்ணுறப்பையும் ஏலக்காயும் போடுவாங்க, சுக்கும் போடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். சுக்குவில் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறனால இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரேட்டு வரைப்படி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இஞ்சியோட விலை வந்து 220 ரூபா வெளிக்கடையிலலாம். இது பெரிய ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த சுக்கு வந்து வாங்கி நம்ம இதை மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. சுக்கு காஃபியோ இல்லை டக்குன்னு ஜலதோஷம் வந்ததோ அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். அதனால் இந்த மாதிரி பொடியை வந்து நீங்கள் வாங்கி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், வெல்லம் வாங்கிடுறோம். வெல்லம் வாங்கி இப்படி பாதியாக நம்ம நுணுக்கி வச்சிடுறோம். ஆனால் வந்து இது வந்து பயன்படுத்த முடியாது. இன்னும் தூளாக இருந்தால் தான் நம்ம பாயசமோ பொங்கலோ எதுக்காக இருந்தாலும் பயன்படுத்த முடியும். அதனால் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி வச்சிடலாம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இருங்க காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா, கவரில் வெல்லம், பாகு வெல்லமோ ஆர்டினரி வெல்லமோ இப்படி தான் இருக்கும். இந்த வெல்லத்தை நல்லா கொஞ்சம் வந்து ஒரு கல் வச்சு இரும்போ கல்லோ வச்சு நுணுக்கிக்கணும். நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா தேவை ஏற்படும் போது சீக்கிரம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் அர்ஜென்ட்டாக ஏதோ சமையல் பண்ணணும், பொங்கல் பண்ணணும், பாயசம் பண்ணணும்னா அப்போ போட்டு நுணுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் எப்போ ஃப்ரீயாக இருக்கமோ இதெல்லாம் நுணுக்கி வச்சுக்கலாம். இதையும் நுணுக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து கல்லில் தான் வந்து உடச்சிருக்கேன் இந்த வெல்லத்தை. இப்போ அது கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா பவுட்ரு ஆகிடும். பாருங்கள், பவுட்ரு ஆகிடுச்சு. பவுட்ரானது நம்ம வந்து ஈஸியாக சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அர்ஜென்ட்டில் காலையில் நேரத்தில் நம்ம வந்து பயன்படுத்தும் போது இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க. வெல்லமாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் முன்னாடியே வந்து எல்லாம் நுணுக்கி பாக்ஸில் போட்டு எறும்பெல்லாம் வராமல் பாதுகாத்துக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். மற்றும் ஒன்று சொல்ல, இதை வச்சு நான் ஒரு பர்ஃபியும் ஒரு பொரி உருண்டையும் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.